மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹார்மோன்ஸில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிரும். ஸோ இது ஒரு ரிவிஷன் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹார்மோன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு நீட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். ஸோ ஹார்மோன்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் கம்ஸ் இன் கிளாஸ் 11 பயாலஜியில் வர டாபிக். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டத்தை, த என்டையர் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை, பிகாஸ் தே ஆர் த ஹார்மோன் செக்ரீட்டிங் கிளான்ஸ், ரைட்? ஸோ அந்த சிஸ்டத்தில் இருந்து வர ஹார்மோன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது தவிர அடிஷ்னல் ஹார்மோன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் which is secreted by the hypothalamus. Everything starts from the brain. So starting from the hypothalamus, hypothalamusலேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீசிங் ஹார்மோன்ஸ் அண்ட் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ். இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்றது சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீசிங் ஹார்மோன் GnRH. ஸோ இதோட மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் பிட்யூட்டரி ஹார்மோன் செக்ரீஷன். ஸோ ஒரு மேனேஜர் வந்து கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பாஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட் இஸ் த பிட்யூட்டரி. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, அதாவது டாப் ஆஃப் த பிட்யூட்டரியிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ், தென் கம்ஸ் த ப்ரோலாக்டின், PRL, அதுக்கப்புறம் வருது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic hormone, luteinizing hormone, follicle stimulating hormone. இது எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிறது, அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து. ஸோ லைக் அ ஸ்கூல் பிரின்சிபல் கண்ட்ரோலிங் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், பிட்யூட்டரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், அதோட பாடியில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. க்ரோத்து, அதர் கிளாண்ட்ஸு, ரீப்ரொடக்ஷனு, இது மூலமாக, இந்த ஹார்மோன்ஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த இன்டர்மீடியட் பிட்யூட்டரி, அதாவது மிடில் பிட்யூட்டரி வந்து MSH அது வந்து செக்ரீட் பண்ணுது. இது வந்து கண்ட்ரோல்ஸ் ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஸ்கின் டேனிங் ஆகுது இல்லையா நம்ம சன்னுக்கு போகும்போது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹார்மோன். போஸ்டீரியர் பிட்யூட்டரி, ஸோ இது எதை கண்ட்ரோல் பண்ணுது பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், மில்க் எஜெக்ஷன், வாட்டர் பேலன்ஸ். இது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா த்ரூ ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசன், ADH மூலமாக. மதர் ஃபீடிங் த பேபி இஸ் டியூ டு த ஆக்சிடோசின் ஆக்ஷன் மூலமாக, அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது மூலமாக தான் அந்த லாக்டேஷன் வந்து மதர் வந்து ஃபீட் பண்ண முடியுது பேபியை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பீனியல் கிளாண்ட், இதுலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன். ஸோ இது வந்து ஸ்லீப் வேக் சைக்கிள், அதாவது அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹார்மோன். ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது நமக்கு நைட்டில் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்ட். ஸோ இது ஒரு மேஜர் கிளாண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா T3, ஸோ இதுலேருந்து வர ஹார்மோன்ஸ் T3, T4 அண்ட் கால்சிட்டோனின். இது வந்து மெட்டபாலிசம், ஸோ நம்ம பாடியில் நடக்கிற மெட்டபாலிசம், க்ரோத்து, ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. RBC ஃபார்மேஷன், கால்சியம் ரெகுலேஷன், மெயினாக கால்சியம் ரெகுலேஷன், இதெல்லாம் தைராய்ட் கிளாண்ட்லேருந்து வர ஹார்மோன்னால ரெகுலேட் பண்ண முடியுது. இந்த ஹார்மோன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக மெட்டபாலிசம் நடக்கும், வெயிட் லாஸும் இருக்கும். பட் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். அதுதான் ஹைப்பர் தைராய்டுலாம் சொல்லுவாங்க. பாராதைராய்டு கிளாண்டை பொறுத்த வரைக்கும் பாராதைராய்டு ஹார்மோன்னு ஒன்று செக்ரீட் பண்ணுது. இது வந்து கால்சியம் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கால்சியம் வந்து எதுக்கு தேவைன்னா மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ்க்கு தேவை. ஸோ அதை வந்து தருது இந்த கிளாண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு தைமஸ். ஸோ தைமஸ்லேருந்து என்ன செக்ரீட் ஆகுதுன்னா தைமோசின். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூனிட்டி, அதாவது T லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கேருந்து தான். வந்து அட்ரினல் கிளாண்ட்ஸ். அட்ரினல் கிளாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் விச் ஆர் செக்ரீட்டட்? அட்ரினல் மெடுலால இருந்து அட்ரினலின், நார் அட்ரினலின், இது ரெண்டும் செக்ரீட் ஆகுது. இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ் அப்போ நம்மளுக்கு இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இப்போ ஒரு நாய் உங்களை துரத்துது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி தேவை. அப்போ இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகி அந்த வேகமாக ஓடணும், எனர்ஜியை வந்து சீக்கிரம் வந்து நமக்கு தர்றது இந்த ஹார்மோன் சொல்கிறனால தான். நெக்ஸ்ட் அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகுறது
இங்கே தரல. ஆனால் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகுறது என்னென்னா கார்டிசோல், ஆல்டோஸ்டெரோன், அப்புறம் ஆண்ட்ரோஜன். ஸோ இதெல்லாமே அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். மெட்டபாலிசம், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் அப்போ பாடி அடாப்ட் ஆகிறது கார்டிசோல்னால தான். பேங்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகிறது இன்சுலின் அண்ட் குளுக்கோஹார்ன். இதுதான் இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதுதான் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஆஃப்டர் ஈட்டிங்காக இருக்கலாம், ஃபாஸ்டிங் அப்பையாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஹார்மோன்னால். டெஸ்டிஸ்லேருந்து வர்றது டெஸ்டோஸ்டிரோன், ஆண்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் தான் ரீசன். அது தவிர வாய்ஸ் சேஞ்ச் அக்கர் ஆகிறது மேல்ஸில், பியர்ட் குரோத், அதாவது அந்த அடலசன்ஸ் அப்புறம் வர சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ்னால தான். ஓவரியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணுது. இது வந்து ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு, மென்சுரல் சைக்கிள்க்கு, ப்ரெக்னன்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹார்மோன் லெவல்ஸ்னால தான் வந்து எல்லா சேஞ்சஸும் வருது. அண்ட் மென்சுரல் சைக்கிள் ரெகுலேஷனும் இந்த ஹார்மோன்ஸ்னால தான். அது தவிர அடிஷ்னலாக இருக்க ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ஹார்ட்லேருந்து வர்றது ஏஎன்எஃப், ஏட்ரியல் நேட்ரியோரிட்டிக் ஃபேக்டர். ஸோ திஸ் லோவர்ஸ் த பிளட் ப்ரெஷர். கிட்னிலேருந்து வர்றது எரித்ரோபாய்டின், ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கேஸ்ட்ரோ இன்ட்ரெஸ்டினல் ட்ராக்லேருந்து கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், சிசிகே, ஜிஐபி இதெல்லாமே டைஜஷன் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்க ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் ஓவர் வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம மாஸ்டர் கிராண்ட்னு சொல்கிறது வந்து பிட்யூட்டரியை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோலுக்கு இன்சுலின் வெர்சஸ் குளுக்கோஹார்ன், அந்த லெவலை கண்ட்ரோல் பண்ணது இந்த ரெண்டு ஹார்மோன். டெஸ்டிஸ்க்கு டெஸ்டோஸ்டிரோன், ஸ்லீப் சைக்கிளுக்கு மெலட்டோனின், கால்சியம் பேலன்ஸ்க்கு பாராதைராய்டு ஹார்மோனும் கால்சிட்டோனினும், அட்ரினல் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, எமர்ஜென்சி அப்போ செக்ரீட் ஆகுறது. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட வச்சு வரோம். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.